அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப ஸ்ட்ராங்கான, அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான வசிய முறை. இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது 100% உறுதி. இது நிரந்தர வசியத்திற்கு உரியது. இது இவ்வளோ நாள் தான் வேலை செய்யும், அவ்வளோ நாள் தான் வேலை செய்யும்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கா போதும், நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பழமையான வசிய முறை இது. பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஆண் பெண் வசியத்திற்கு உரியது, அவர்களுடைய ஒற்றுமைக்கு உரியது. இனிமே எங்களுக்குள்ள பிரிவினை என்பதே இருக்கக்கூடாது. நாங்கள் இருவரும் பிரிந்து வாழக்கூடாது. ஒற்றுமையாக இருக்கும்போது கூட செய்யலாம், ஒன்றும் தவறே கிடையாது. சில பேருக்கு திடீர்னு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது பிரிகிற ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க கூட இந்த மாதிரி பண்ணலாம். பெண்களோ ஆண்களோ, காதலனோ காதலியோ இதை பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அல்லது பிரிய போகிறாங்கனாக்கா இந்த வசிய முறையை பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் இதை பண்ணிடுங்க. நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட், அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிரந்தர தீர்வுக்கு உரியது. முதல்ல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணாதான் உங்களுக்கும் புரியும். ஆகையால் விவரங்களை முன்னாடியே சொல்லிடுறேன். நான் எதற்காக பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறது அதற்காகத்தான். இதற்கு தேவையான பொருள்: ஒரு ஒயிட் கலர் பேப்பர், 2 ஆணி எடுத்துக்கோங்க. 2 ஆணி போதும். ஒரு நூல் இருந்தால் போதும், கருப்பு நூல் இருந்தால் போதும், அல்லது உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ தையல் நூல் கூட பயன்படுத்தலாம். இந்த 2 ஆணி, ஒரு நூல், ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பேனா இருந்தால் போதும். நிரந்தரமாக ஒரு தடவை வசியம் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வசிய முறைக்கு போயிடலாம். எப்படி பண்ணணும், இதை பண்ணி முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம். இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க இரவு 8 மணிக்கு மேலே பண்ணுங்கள். இந்த நடுவில் இந்த மதியம் பண்ணலாமா, சாயங்காலம் பண்ணலாமான்னு சில பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. பண்ணக்கூடாது. அப்படி மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பண்ணலாம்னு தான் சொல்லுவேன், எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியாது. அதனால் நான் சொல்கிற டைமில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா பக்காவாக கிடைக்கும். இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9 கட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்பது கட்டங்களை வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே 786 போடுங்க. போட்டு முடிச்சப்போ இங்கே 1 போடுங்க. இங்கே 2 போடுங்க. இங்கே 3 போடுங்க. 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சப்பறம் உங்கள் பேர் இங்கே கீழே போடுங்க. உங்கள் பெயர் போட்டு, நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. சில பேருக்கு அம்மா பேர் தெரியாது, அவங்க ஹவ்வா அப்படின்னு போட்டுடலாம். ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இன்னொரு வேலை இருக்குது, அது நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ 2 ஆணி இருக்குது. ஒரு ஆணியில் உங்கள் பேர் 11 முறை சொல்லி ஊதி விடுங்க. உங்கள் பேர் என்னமோ அந்த பேரை 11 முறை சொல்லி ஊதி விடுங்க. இன்னொரு ஆணியில் நீங்கள் விரும்பும் நபர், உங்களை விட்டு பிரியாமல் இருக்கும் நபரின் பெயரை 11 முறை சொல்லி ஊதி விடுங்க. ஆணியை கீழே வச்சிடாதீங்க. ஊதி விட்டு இதை கருப்பு நூலால் சுற்றுங்க. கருப்பு நூல் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை பயன்படுத்தலாம். நல்லா எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிடுங்க.
சுற்றி முடிச்சப்புறம் இந்த 2 ஆணியை இதில் நடுவில் வச்சுருங்க. எந்திரத்துக்கு நடுவில் வச்சு மடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக மடிக்க பாருங்கள். மடிச்சுட்டு அதே கருப்பு நூலால் சுற்றுங்க. நல்லா 4 பக்கமும் சுற்றிடுங்க. அது டேப் போட்டு கூட சுற்றலாம். 4 பக்கமும் டேப் போட்டு சுற்றிட்டு இதை வந்து சுத்தமான ஒரு இடமா பார்த்து நீங்கள் கொண்டு போய் புதைச்சிருங்க. அசுத்தமான இடங்களெல்லாம் புதைக்காதீங்க. இடம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமான இடமா பார்த்து ஒரு 3 அங்குலம் 3 இன்ச்சு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளார வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு மேலே ஒரு பாரமான கல் வைக்க முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா அவசியம் கிடையாது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு நிரந்தர வசியத்தை தரக்கூடியது. சில பேருக்கு 3 நாள் தான் வேலை செஞ்சது, சில பேருக்கு 5 நாள் தான் வேலை செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த வசியமுறையை ஒரு முறை பண்ணாலே போதும். இதை தோண்டி எடுக்கிற வரைக்கும் அவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. இது உறுதியாக சொல்லுவோம். நிச்சய பலனை தரக்கூடியது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. ஒரு முறை பண்ணாலே போதும். அடிக்கடி பண்ணாதீங்க, ஒரு முறை பண்ணாலே போதும். ரிசல்ட் பக்காவாக 5லேருந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிடும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.